வாங்க இன்னைக்கு கம்பஞ்சோறுக்கு இன்னைக்கு கொண்டக்கடலை குழம்பு, வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு. வாங்க போய் செய்முறையை போய் பார்க்கலாம். வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்னைக்கு கம்பு சோறு பண்ண போகிறோம். அதுக்கு நான் கம்பு 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். அதை நான் அளவு எதில் எடுத்தேன்னு காட்டுறேன். அந்த கம்பை எடுத்து ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். அரைச்சது எப்படி எடுக்கணும்னா ஒரு குருணை மாதிரி பதத்தில் அரைக்கணும். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜலடையை வச்சு இதை நல்லா ஜலிச்சுக்கணும். ஜலிச்சுட்டா இந்த மாதிரி கீழே இந்த மாவு விழுந்துரும். இந்த குருணை இப்படி மேலே, அந்த குருணை தான் இந்த மாதிரி குருணை மாதிரி இருக்கு. நான் இதில் தான் 1 கப்பு எடுத்தேன். 1 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 3 கப்பு நல்லா அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிச்சுட்டு இருக்கா. மண் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். மண் பாத்திரத்தில் கூழ் சும்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு எடுத்துருவோம். இந்த கப்பில் தான் நான் வச்சேன். எடுத்துட்டு இந்த குருணை மாதிரி இருக்கு இல்லையா, இதை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இதை நல்லா கிண்டி விடுங்க. இது சாதம் மாதிரி சோறு மாதிரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம்தான் அந்த பவுடரை போடணும். இப்போ வெயில் காலம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் காலத்தில் எங்கே பார்த்தாலும் கம்மங்கூழ் தான் வைப்பாங்க. நம்ம இதை வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கெட்டியாக இதுக்கு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மறுநாள் இதை தயிரில் கரைச்சி இல்லை மோரில் கரைச்சி சாப்பிட்லாம். அது கூழாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாள் நல்லா கெட்டியாக. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இருங்க. சாதம் மாதிரி இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இது கட்டி பிடிக்காது. இப்போ கட்டி பிடிக்காது. நல்லா தண்ணி இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தானே போட்டிருக்கோம். இது குருணையாக இருக்கனால இப்போ கட்டி விழுகாது. இது சாதம் மாதிரி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த குருணை போட்டோம் இல்லைங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பவுட்ரு, அந்த நைஸாக அரைச்சதை காட்டணும் இல்லையா, அந்த பவுட்ரு எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவி அப்படியே கிளறணும். தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அதாவது ராகி களி மாதிரி நிறையா கட்டி விழுகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டே கிளறுங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதைங்கெல்லாம் தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தனியாக எடுத்து வச்சோம்ல ஒரு 1/2 கப்பு தண்ணி, அதை கொஞ்சமாக விட்டுங்க. கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இல்லைங்களா, இது வேகணும். அதுக்காக அந்த தண்ணியை ஒரு 1/2 கப்பில் ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திருப்பி நல்லா கிண்டுங்க. கிண்டி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விடுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளேயே புழுங்கி வேகட்டும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே மண் பாத்திரத்தை எடுத்து வச்சு, எதுக்காக இப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ டைரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடியில் அடி பிடிக்கத்தான் செய்யும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். அதுக்கு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணியை தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டலை. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுற்றி வலிச்சு விட்டுட்டு வச்சுருங்க. நல்லா கெட்டியாயிரும். சாப்பிட்ற அளவுக்கு சாதம் மாதிரி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கெட்டியாயிரும். நம்ம அதை ஆறுனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மிச்சம் இருக்கதை மறுநாள் மோர் வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி குடிங்க. இந்த வெயிலுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சாதம், நீங்கள் என்ன வேணாலும் கருவாடு குழம்பு, கத்திரி குழம்பு, உங்களுக்கு எந்த குழம்பு பிடிச்சிருக்கோ அதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.